இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம்ல ஈவெண்ட்ஸ்ல புதுசா வந்திருக்க இந்த அட்டாக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண போறோம். இந்த அட்டாக்கை நம்ம 3 ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் நேம் கிளாஸ் ஸ்டோரி மாஸ்டர். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அட்டாக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதுல 25 ஜெம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ரிசர்ச் பூஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அட்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்றதுக்கு அட்டாக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கேம் வந்து நம்ம பிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ட்ரூப்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பலூன் டிராகன், எலக்ட்ரோ டிராகன், மினியான், ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்பேரியன் கிங், குயின், கிராண்ட் வார்டன். ஸோ இதுல இருக்க ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பாத்துக்க முடியும். ஸோ நம்ம இந்த அட்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்றதுக்கு என்ன பிளான் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ இதோட விஷுவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறப்பே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து கார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்க மாதிரி ஒரு பிளாக் ஷேடோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க மாதிரி இங்க வந்து பார்பேரியன், ஐ திங்க் இது பார்பேரியன் தான் நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அது நடந்து போயிட்டு இருக்க மாதிரி. ஸோ ஹாக் ரைடர் பாருங்களேன், ஹாக் ரைடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு காஸ்டியூம்ல கெட்டப்ப வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்க மாதிரி. சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விசிட் பண்றப்ப ஸோ கார்ஸ் இந்த கீழே இருக்க அனிமேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்பேரியன்ஸ் அந்த ஆர்ச்சரா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர்ஸோட டிசைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்து சண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டுட்டு இருக்காங்க. அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருக்கு. ஸோ சேம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமுக்கு சுத்தி இருக்க வியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நம்ம இந்த அட்டாக் பண்றதுக்கு நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு மினியான் ரெண்டு கெனன் கிட்ட இறக்கணும். இறக்கணும்னா 2 எர்த்குவேக்ஸ் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால பிளேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் வார்டன் இருக்கணும் பாத்தீங்கன்னா அவங்க இறக்குனதுக்கு அப்புறம் அவங்களோட எபிலிட்டியை யூஸ் பண்றோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராண்ட் வார்டனை பிக்கப்பும் பண்றோம். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குயினை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்போசிட்ல இறக்கிட்டு எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம். ஸோ குயினை வந்து பாத்தீங்கன்னா இறக்கியாச்சு, எபிலிட்டியை யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னர் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அட்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எர்த்குவேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 எர்த்குவேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த டவுனால் ஒட்டினாப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா போடுங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்ம இறக்கிட்டு எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டி அட்டாக் ஆனோம்னா டவுனால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிங் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இந்த சைடு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போகும். ஸோ ஆப்போசிட்ல போறப்ப இந்த ஏரியா கார்னர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ யூஸ் பண்ணா அப்படின்னா கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துட்டோம். ஸோ இப்ப கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம கிட்ட இருக்க ஸ்பெல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி இந்த ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்போசிட் சைடு இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா ட்ரூப்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கி விட்டுறலாம். ஸோ இந்த ஹீரோஸ் கிளான்ல இருக்க ட்ரூப்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விடலாம். ஸோ இறக்கி விட்டு கிராண்ட் வார்டன் இருக்கிறதுக்கே அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இறக்குறப்ப நம்ம அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட முடியும். ஸோ உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்க்குள்ள எவ்வளவு ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஒரு எர்த்குவேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இன்னும் சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த எர்த்குவேக் எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் ஏதாவது ஒரு பக்கம் சும்மா வந்து பாத்தீங்கன்னா போட்டு விடணும். ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம 3 ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாவே அட்டாக் பண்ணலாம். ஸோ நம்மளோட அட்டாக்கிங் பிளான் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 எர்த்குவேக் ஸ்மெல்லை யூஸ் பண்ணி கிராண்ட் வார்டனை யூஸ் பண்ணி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ண போறோம். செகண்டா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பார்பேரியன் கிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க இறக்கி இந்த ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளியர் பண்ண போறோம். குயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால இறக்கி எபிலிட்டி யூஸ் பண்ணி ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட ஐடியா. ஃபோர்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரோ டிராகன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடா இறக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டவுனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அட்டாக் பண்றதுதான் நம்மளோட பிளான். ஸோ இதுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குயினை இறக்கி எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு குயினை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபுல் பிளான். ஸோ இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பண்றதுக்கு 3 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கு. ஸோ நம்மளோட பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 2, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 2, அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எர்த்குவேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலூனை வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இறக்குறோம். ஸோ பலூன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஹெட் அண்ட் டிஸ்ல ட்ரிகர் பண்ணோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குயினோட எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதை பிக்கப் பண்றோம். அடுத்து அந்த குயினை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால இறக்குறோம். அடுத்தது இங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இறக்கணும்னா எபிலிட்டி யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா கிராண்ட் வார்டன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இறக்கணும்னா எபிலிட்டி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் டை ஆனதுக்கு அப்புறம் அந்த கிராண்ட் வார்டன்ல இருக்க ஹெல்த் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கோலம், எலக்ட்ரோ டிராகன், கிளான் ட்ரூப்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோஸ், அப்புறம் பலூனு, அப்புறம் மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இறக்கிடுங்க. ஸோ இறக்குனதுக்கு அப்புறம் இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கிளான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஹால் கிட்ட போறப்ப இந்த ஃப்ரீஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. கிளான்ல இருக்க ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கி இருக்கணும். ஸோ கொஞ்சம் நம்ம லேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இறங்கிருச்சு. ஸோ அடுத்ததா மீதி இருக்க ட்ரூப்ஸ் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால போட்டோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அடுத்து இந்த எலக்ட்ரோ டிராகன் டவுன் ஹால் கிட்ட எது போதோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ரேஞ்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிராகன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியும். ஸோ 2 எலக்ட்ரோ டிராகன் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஸ்டேஜ் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. அது கரெக்டா இந்த சைடு வந்திருந்தது அப்படின்னா இன்னும் ப்ராப்பரா இன்னும் சீக்கிரமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணியிருக்கோம். ஓகே, குயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டிராகன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பண்றப்ப இந்த எலக்ட்ரோ டிராகன் மட்டும் கரெக்டா இந்த சைடே வந்திருந்தது அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாவே நம்மளால பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் கம்ப்ளீட் பண்ணி 3 ஸ்டார்ஸ் கம்ப்ளீட். ஸோ ஈவெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 400 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், 25 ஜெம்ஸ், இந்த ஸ்மெல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.